Good morning to one and all. Welcome to English online class. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 4th யூனிட்டோட ப்ரோஸ். த டைட்டில் இஸ் டைட் கார்னர். ஸோ ரிட்டன் பை எட்வர்ட் வெரல் லூகாஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் about the author. So Edward Wallace Lucas, the 1868 to 1938, was an English humorist, essayist, playwright, biographer, publisher and poet. அதாவது இவர் ஒரு ஆங்கில நகைச்சுவையாளர், கட்டுரை ஆசிரியர், நாடக ஆசிரியர், வரலாறு எழுதுபவர், பதிப்பவர், கவிஞர், நாவலாசிரியர், சிறுகதை எழுத்தாளர் மற்றும் பத்திரிகை ஆசிரியர். So, born to a Quaker family on the fringes of London, Lucas began work at the age of 16, appreciated to the bookseller. After that he turned to journalism and worked on a local paper in the Britain and then a local on London. Then in London of a evening paper, he was commissioned to write a biography of Bernard Burton, the Quaker poet. This led to the further commissions, including the editing of the works of Charles Lamb. Lucas joined the staff of the humorous magazine Punch in 1904 and remained there for the rest of his life. இவர் என்ன அப்படின்னா குவாக்கர் ஃபேமிலியை சார்ந்தவர். அதாவது என்னென்னா அந்த பீரியடில் இருக்கக்கூடிய ஒரு கிறிஸ்துவ வகுப்பை சார்ந்தவர். அதாவது அது ஒரு தனி வகுப்பு. அதில் தனி வகுப்புனா அது ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய ஒரு விளிம்புடைய வகுப்பு. அதுலேருந்து வந்தக்கூடிய ஃபேமிலி தான் இவர். ஸோ இன்றைக்கி இந்த வகுப்பில், அதாவது அந்த குவாக்கர் ஃபேமிலி அப்படிங்கிற வகுப்பில் 2 லட்சம் பேர் குவாக்கர்ஸ் இருக்காங்க. இந்த ஃப்ரிங்கர்ஸ் அப்படிங்கிறது அந்த ஓரமாக இருக்கக்கூடிய அந்த வகுப்பு. ஸோ அது ஒரு தனி குரூப்லேருந்து இவர் பிறந்தவர். ஒரு அப்ரண்டிஸாக தான் இவர் ஆக்சுவலாக இவருடைய லைஃப்பை ஜாயின் பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு பத்திரிகை துறைக்கு இவர் திரும்பியிருக்காரு, டு ஜேர்னலிசம். ஓகே, பிரிட்டன் அப்படிங்கிற ஒரு லோக்கல் பேப்பரில் ஜாயின் பண்ணியிருக்காரு. அதாவது லோக்கல் பேப்பரில் அப்படின்னா மாலை செய்தித்தாளில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணியிருக்காரு. பெர்னார்ட் பார்டன் அப்படிங்கிற அவரோட சுயசரித்திரத்தை எழுத அவரை நியமிச்சிருக்காங்க. அதாவது இவர் அதாவது குவாக்கர்ஸ் வகுப்புலேருந்து வந்ததுனால இவருக்கு அந்த ஒர்க்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் ஆக்சுவலாக குவாக்கர் போயட்டு. ஸோ 1904 பஞ்ச் அப்படிங்கிற மேகசினில் ஜாயின் பண்ணார். அதுக்கப்புறம் அதுவே அவருக்கு என்னென்னா ஃபுல் லைஃபாக ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூவாக அதிலே அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கிளாஸரி. பிரிட்டனி இந்த வேர்டு ஏ ரீஜன் ஆன் த கோஸ்ட் ஆஃப் நார்த் வெஸ்ட் ஃப்ரான்ஸ். அதாவது நார்த் வெஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கோஸ்டல் ஏரியா. நெக்ஸ்ட் ப்ளோட்டோக்ராட் அப்படின்னா எ ஃபேட் அண்ட் ரிச் பர்சன் ஆஃப் ஹை ஸ்டேஷன், எ டேர்ம்டு காயின்டு பை இவி லூகாஸ். அந்த வேர்டை காயின் பண்ணது இவி லூகாஸ் பை பிளண்டிங் த வேர்ட்ஸ் ப்ளோட்டட். ஸோ அந்த ப்ளோட்டட் அண்ட் அரிஸ்டோக்ராட் இந்த 2 வேர்டையும் ஜாயின் பண்ணி தான் ப்ளோட்டோக்ராட் அப்படிங்கிற ஒரு கேரக்டரை க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஆஸ் த மீனிங் எ ஃபேட் அண்ட் ரிச் பர்சன் ஆஃப் ஹை ஸ்டேஷன். அதாவது ப்ளோட்டோக்ராட் அப்படிங்கிறது ஒரு குண்டாக இருக்கக்கூடிய ஒரு பணக்கார மனுஷன், அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிஃபைடு அப்படின்னா ஷாக்டு பை சம்திங் அன்எக்ஸ்பெக்டடு. எதிர்பாராமல் இருக்க நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சி, அப்படி தான் என்னென்னா எலக்ட்ரிஃபைடு. நெக்ஸ்ட் செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் அண்ட் கிங் ஸ்ட்ரீட், வெல் நோன் கமர்ஷியல் ஸ்ட்ரீட்ஸ் இன் லண்டன். அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டோட நேம் தான் என்னென்னா செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், கிங் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட்டு ஸ்மாதர் அப்படின்னா சப்ரஸ்டு. நம்ம லாஸ்ட் போய்ட்ரியில் கூட பார்த்தோம் அந்த சப்ரஸுங்கிற மீனிங்கு. அதுக்கு ஸ்மாதர் அப்படிங்கிற இன்னொரு வேர்டு இருக்குது. ஸோ அப்படின்னா அமுக்கிறது, எதையும் செய்ய விடாமல் அமுக்கிறது, அப்படி இல்லைன்னா அடக்கி வைக்கப்படுறது. தன்னுடைய அந்த எமோஷன் எல்லாத்தையும் அடக்கி வைக்கப்படுறது தான் என்னென்னா ஸ்மாதர்டு. நெக்ஸ்ட்டு நான் சேலண்ட்லி அப்படின்னா அன்கன்சர்ன்லி அண்ட் கூல்லி. அதாவது ரொம்ப கேஷுவலாக இருக்கிறது, அதே நேரத்தில் என்னென்னா ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. நெக்ஸ்ட்டு கிளிப்லி அப்படின்னா ஸ்மூத்லி பட் நாட் சின்சியர்லி. ரொம்ப இனிக்க பேசுகிறது, ஆனால் என்னென்னா சின்சியராக இருக்காது. அதாவது அவங்கள்ட்ட யார் ரொம்ப உங்ககிட்ட இன்றைக்கி பேசுகிறாங்களோ
அவங்கள நீங்கள் நம்புவீங்க, ஆனால் உங்கள்கிட்ட வந்து அவங்க சின்சியராக இருக்க மாட்டாங்க, அதாவது நாட் சின்சியர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நோட் ஆஃப் ஹேண்டு. நோட் ஆஃப் ஹேண்டுனா ப்ராமிசரி நோட். ப்ராமிசரி நோட்னா ஒரு, அதாவது வந்து இது ஒரு டாக்குமெண்ட் மாரி, ஒரு அக்ரிமெண்ட், அதாவது ஒப்பந்தம் மாதிரி. கடனுக்கு எழுதி வாங்குறோம்ல பத்திரம், அந்த மாதிரி வந்து ஒரு அக்ரிமெண்ட். நெக்ஸ்ட்டு வந்து ரெக்டிடியூடு. ரெக்டிடியூடு அப்படின்னா ஹானஸ்டி அண்ட் குட் பிஹேவியர். அதாவது ஹானஸ்டி, அதாவது நல்ல பழக்கமுள்ள, அதே நேரத்தில் என்னென்னா நேர்மையான பர்சன். நெக்ஸ்ட் வந்து ஃபார்த்திங். ஃபார்த்திங் அப்படின்னா ஆஸ் லோ ஆஸ் ஏ பைசா, அதாவது எந்த பைசா வந்து ரொம்ப லோங்கிறோமோ அதுக்கும் கீழே. ஸோ மோர் தென் லோ, அதாவது ஒரு பைசாவுக்கு கீழே. ஒரு பைசாங்கிறதே ரொம்ப கம்மி, அந்த ஒரு பைசாவில் வந்து காப்பகுதி. ஸோ அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஃபார்த்திங். ஸோ அங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா பென்னி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அது தட் மீன்ஸ் குவார்ட்டர் பென்னி. அது எப்போ அப்படின்னா 1951 இருந்தக்கூடிய ஒரு மதிப்புள்ள ஒரு பைசா. நெக்ஸ்ட் வந்து பெய்ஸு. பெய்ஸ் அப்படின்னா கோஸ் உள்ளன் மெட்டீரியல், அதாவது கம்பளியில் செய்யப்பட்ட ஒரு மெட்டீரியல். அடுத்தது கைல். கைல் அப்படின்னா அந்த லாஸ்ட்டு போயமில் பார்த்த மாதிரி அந்த கேரக்டர் ஆஃப் மெக்கவிட்டி. ஸோ கன்னிங், டிசீட், தந்திரமாக அதே நேரத்தில் வந்து ஏமாற்றக்கூடிய. ஸோ அதான் வந்து கைல். இன்டெலிபிள். இன்டெலிபிள் அப்படின்னா cannot be rubbed out or removed, அழிக்க முடியாதது, அதே நேரத்தில் ரிமூவ் பண்ண முடியாதது. சொல்லப்போனால் இந்த ஓட்டு போடும்போது நம்ம விரலில் வைக்கக்கூடிய அந்த மை மாதிரி, உங்களுக்கு அந்த ஸ்டேஜ் வரும்போது உங்கள் கையில் வந்து ஒரு மை வைப்பாங்க, அந்த ஓட்டு போடுற ஸ்டேஜ். அது என்னென்னா வந்து அழிக்கவே முடியாது, அதாவது மேக்ஸிமம் வந்து அது வந்து உங்கள் கையில் வந்து ஒரு 1 வீக் இருக்கும். அதுதான் வந்து என்னென்னா இன்டெலிபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்கின்ஸ் ஆஃப் ஒன்ஸ் டீத். தட் மீன்ஸ் நேரோ எஸ்கேப் ஃப்ரம் ஏ டிசாஸ்டர், அதாவது மைல் இடையில் தப்பிச்சேன்னு சொல்கிறாங்களா, அந்த ஸ்டேஜ் தான் வந்து என்னென்னா ஸ்கின்ஸ் ஆஃப் ஒன்ஸ் டீத் அப்படிங்கிறது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லெசனுக்கு போயிடலாம். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன். ஸோ டைட் கார்னர். ஸோ இங்கே என்ன டைட் கார்னர் அப்படிங்கிற என்ன மீனிங் அப்படின்னா, ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த லெசன் நவ். ஓகே, த லெசன் நேம் டைட் கார்னர். ஸோ டைட் கார்னர் அப்படின்னா ஒரு அதாவது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை, அதே நேரத்தில் ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. ஸோ த டாக்கிங் வாஸ் ரன்னிங் ஆன் த கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் இன் விச் வி ஹேட் ஃபவுண்ட் அவர் செல்வ்ஸ். Those of us whose lives were adventurous enough to compromise any. One man had been caught by the tide in the Brittany and escaped by the skin of his teeth. Another had been on an elephant when a wounded tiger charged at it. A third had been on the top story of a burning house. A fourth has torpedoed in the air. At the same time near time war. ஓகே, ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வந்து எப்படி சூழ்நிலையிலேருந்து எப்படிலாம் வந்து விலகி வந்திருக்காங்க அப்படின்னு. இன்னொரு சூழ்நிலையில் இன்னொரு குரூப் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து என்ன பேசுகிறாங்க, அதே பேஸாக வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸோ இந்த பேச்சு தான் வந்து ஆக்சுவலாக வந்து டைட் கார்னரை பற்றி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கே போதுமான அட்வென்ச்சர் பேசுகிறாங்களோ அந்த செயல் மட்டுமே வந்து சொல்கிறவங்கள தான் வந்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தட் இஸ் கால்டு டைட் கார்னர். ஸோ ஒரு மனுஷன் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அங்கே உள்ள அலைகளில் மாட்டி நான் வந்து மைல் இடையில வந்து உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு ஒருத்தர் வந்து தன்னுடைய இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி தப்பிச்சதை பற்றி ஒருத்தர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அடுத்தது இன்னொரு மனுஷன் என்ன சொல்கிறாரு, ஒரு யானை மேலே நான் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். அந்த டயத்தில் வந்து என்னென்னா கீழே வந்து ஒரு அடிப்பட்ட புலி ஒன்று வந்துச்சு. ஸோ அந்த புலி வந்து எங்களை தாக்க வந்துச்சு. அந்த இடத்துலேருந்து நான் உயிர் தப்பிச்சு வந்தேன். ஸோ அவர் மாட்டியிருந்த இக்கட்டான சூழ்நிலையை பற்றி அவர் சொல்கிறாரு. மூணாவதாக ஒரு மனுஷன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட வந்து கிட்ட வரும்போது அந்த டைமில் வந்து நான் என்னென்னா ஏவுகணை, அதாவது அந்த ஏவுகணையில் வந்து மோதுற மாதிரி நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன். பட் ஆனால் வந்து என்னை வந்து அந்த காப்பாற்றின அந்த சூழ்நிலை தான் வந்து என்னுடைய இக்கட்டான சூழ்நிலை. அதாவது ஏவுகணை மோதி அதுலேருந்து தப்பிச்சவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க. பட் ஆனால் அந்த சூழ்நிலையிலேருந்து நான் தப்பிச்சு வந்தேன். அதுதான் வந்து என்னுடைய இக்கட்டான சூழ்நிலை. அது வந்து என்ன டைட் கார்னர் அப்படின்னு நான் சொல்லலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுமாரி வந்து 3 பேர் வந்து அந்த டைட் கார்னர் அப்படிங்கிற அந்த ஒரு டைட்டிலோட அந்த மீனிங்கை தன்னுடைய சூழ்நிலையாக வச்சுக்கிட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னா,
But you all talk, said one of the company, as thought tight corners were always physical affairs. Surely then can be tightener when they are mental. The tightest corner I was ever in the Christie's. That means Christie's, yes, I had been lunching rather well at the club St. James Street with an old friend from abroad. And passing along King Street afterwards, he persuaded me to look in the sale room. The place was full. ஸோ அந்த குரூப்பில் உள்ள ஒரு ஆர் சொல்கிறாரு, டைட் கார்னர் அப்படிங்கிறது நீங்கள் ஏன் இந்த மாரி எடுத்துக்கிறீங்க? ஸோ அது வந்து என்ன, உடம்பு மட்டும் சார்ந்த பேச்சு கிடையாது. அது வந்து என்னென்ன, நிச்சயமாக சொல்லப்போனால் அது வந்து ஒரு மென்டலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்ட்ரெஸ்ஸு வந்து அதை பாதிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை தான் வந்து என்ன அப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு இக்கட்டான சூழ்நிலை அப்படின்னு நம்ம சொல்லணும். ஸோ அதுக்கு பேர் தான் வந்து டைட் கார்னர். ஸோ நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, நான் வந்து ரொம்ப டைட்டான மாதிரி நான் எதில் அப்படி நினச்சேன் அப்படின்னா, என்னுடைய சூழ்நிலையில் நான் எதை டைட்டாக நினச்சேன் அப்படின்னா கிறிஸ்டீஸ், அதை தான் வந்து நான் என்ன நினச்சேன், ரொம்ப டைட்டாக நினச்சேன். ஸோ அது வந்து எப்படி அப்படின்னா 1766, அதாவது அந்த இடத்துல வந்து ஒரு ஆக்ஷன், தட் மீன்ஸ் ஏலம் விடுதல். ஸோ வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார், என்னுடைய நண்பர். அவர் வீட்டிலேருந்து நான் வந்து ஆக்சுவலாக வந்து என்னுடைய லஞ்சை முடித்து நான் கிளம்பிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து என்னென்னா, நான் வந்து ஒரு ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், அதாவது அங்கே உள்ள ஒரு தெருவை கிராஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு பேர் வந்து என்ன, ஜேம்ஸ் ஸ்ட்ரீட். அந்த ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் என்ன, கிங் ஸ்ட்ரீட்டு. ஸோ அப்படி கிராஸ் பண்ணி நான் வந்துகிட்டு இருக்கும்போது அங்கே வந்து என்னென்னா ஒரு பிளேஸ், அதாவது வந்து ஏலம் விடுற ஒரு ரூமை வந்து பார்த்தேன். ஸோ அந்த யதார்த்தமாக நான் அந்த பிளேஸை பார்த்தேன். ஆனால் அந்த பிளேஸ் வாஸ் ஃபுல். ஏன்னா அவரும் கூப்பிட்டு காட்டுறாரு, இந்த பிளேஸை பாருங்கள் அப்படின்னு. ஆக்சுவலாக அந்த பிளேஸை பார்த்தா என்ன இருக்குது, ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ இங்கே இந்த பிக்சரை பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறது வந்து செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், அதாவது செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் லண்டன். கீழே இருக்கிறது வந்து கிங் ஸ்ட்ரீட் லண்டன். ஸோ மேலே இருக்கிறது செயின்ட் ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், கீழே இருக்கிறது கிங் ஸ்ட்ரீட்டு. கீழே இருக்கிற அந்த கிங் ஸ்ட்ரீட்டில் தான் எதில் என்ன இருக்குது அப்படின்னா கிறிஸ்டீஸ் இருக்குது. ஸோ they were selling Barbizon's pictures. They were selling Barbizon pictures and getting tremendous sums and for each 2,000, 3,000 for little bits of things. Forest scenes, pools at evening, shepherdess, the regular subject. Nothing went to as low as for 3 figures at all. Well, we watched for a little while and then I found myself biding 2 just for fun. I had exactly 63 pounds in the bank and not found enough securities to borrow 500 on, and here I was nodding away to the auctioneer like a blotto cart. ஸோ பார்பிசியன் பிக்சர்ஸ் அது வந்து என்னென்னா ஒரு இடம். ஸோ அங்கே தான் வந்து ஆக்சுவலாக என்ன இருக்குது அப்படின்னா ஆர்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது இருக்குது. அது வந்து என்னென்னா ரொம்ப அழகான ஒரு இடம். அதை வந்து ஆக்சுவலாக அங்கே என்னென்னா படம் எடுத்து வச்சுருக்காங்க. எங்கே அப்படின்னா அது வந்து ஆக்ஷன் இடத்துல. ஸோ அதுதான் வந்து ஆக்சுவலாக என்ன சேலுக்காக வச்சுருக்காங்க. ஸோ அங்கே 2000, 3000 அப்படிங்கிற டாலருக்கு வந்து பிகினிங்கில் வந்து அது வந்து ஏலம் போகிறதுக்காக ரெடியாக இருக்குது. அங்கே உள்ள பிக்சர்ஸில் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, ஒரு ஃபாரஸ்ட் சீன், அதாவது வந்து ஒரு அழகான காடுகளை ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு நீர்வழி, புல்வெளி, அந்தமாரி வந்து ஒரு வேலிஸை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ரெண்டாவது வந்து ஒரு குட்டையை வந்து ரொம்பவும் நம்ம வந்து சாதாரணமாக நினைக்கிற குட்டையை ரொம்பவும் வந்து அழகாக வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தா, ஷெப்பர்ட்ஸு, ஆடு மேய்க்கிற மந்தைகளை கூட்டத்தை வந்து ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. ஸோ நார்மலாக உள்ள படங்களில் பார்த்தா எது வரையும் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து 2000 to 3000 அது வரையும் தான் வந்து என்னென்னா ஏலத்துக்கு போயிருக்கு. ஸோ இதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த புக்கில் அப்படின்னா, மேக்ஸிமம் ஃபிகர்ஸ் வந்து 2000 to 3000, அதாவது 3 ஃபிகர்ஸ் தான் வந்து உள்ள வந்திருக்கு. ஆனால் வந்து இந்த 3 ஃபிகர் அளவுக்கு போகவே இல்லை, அதாவது இந்த 3 ஃபிகருக்கு தாண்டி போகலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் 3000ங்கிறதே வந்து என்னென்னா 3 ஃபிகர் தான். ஆக்சுவலாக வந்து ஆஸ் லோ ஆஸ் அப்படிங்கிறது அதுதான் வந்து கரெக்டு. மேக்ஸிமம் வந்து 9999. ஸோ அந்த 999 தாண்டிட்டாலே ஆக்சுவலாக வந்து 3 ஃபிகர் தான். ஸோ கொஞ்ச நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்புறம் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. இவர் சொல்கிறாரு, நான் அந்த ரூமுக்கு போனேன், அந்த ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் பார்த்தேன். அந்த ரூமை போய் பார்த்து காட்டினோன்னே உள்ளார அந்த ஆக்ஷன் இடத்த பார்த்து என்னென்ன பிக்சர்ஸ்லாம் எடுத்தது பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் வந்து அதை பார்க்க எனக்கும் இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நானும் கேட்கலாம் அப்படின்னு நானும் என்ன கேட்டேன், சும்மா வந்து இப்போ மேக்ஸிமம் 3000 கேட்குறாங்கன்னா 3001, 3002 அப்படின்னு நான் கேட்க ஆரம்பிச்சிட்டேன்.
ஸோ அப்படி 1 to 10 அப்படின்னு 1 2 10ன்னு கொஞ்சம் கூட கேட்க ஆரம்பிச்சிட்டேன். சும்மா ஒரு ஜாலிக்காக கேட்க ஆரம்பித்தேன். ஸோ என்கிட்ட ஆக்சுவலாக எத்தனை இருந்துச்சு அப்படின்னா ஒரு 63 பவுண்டு தான் இருக்கும். பட் ஆனால் என்னோடய அக்கௌண்ட்டில் இருக்கிறது கூட டோட்டலாக வந்து என்ன ஒரு 500 பவுண்ட்ஸ் கூட தாண்டாது. பட் ஆனால் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா மொத்தமாகவே என்கிட்ட எவ்வளோ இருக்கும், ஒரு 563 பவுண்டு தான் இருக்கும். புரியுதா? ஸோ இதை வச்சு தான் வந்து நான் ரன் பண்ணணும். ஆனால் வந்து நாங்கள் இவ்வளோ சூழ்நிலை வரும்னு நான் எதிர்பார்க்கல. ஸோ ஒரு 500 சேர்த்தா கட்டாயம் வந்து நான் வந்து என்ன ஒரு மொத்தமாக ஒரு 563 பவுண்டு தான் இருக்கும். ஸோ சும்மா வந்து ப்ளோட்டோ கார்ட்டை வந்து நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன் அப்படின்னா சும்மா தலையாடிட்டு இருந்தேன். என் கூட அவர் கூட நம்ம வந்திருக்கோம். ஸோ ஏலத்தை அவர் வந்து நம்மள்ட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் வந்து நம்மளும் ஒரு 2 3 கேட்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் கேட்டுட்ருக்கேன், அவ்வளோதான் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஸோ இதுதான் வந்து அப்படின்னா அந்த ஏலத்தில் வச்சுருக்கக்கூடிய இன்னொரு மாடல்ஸ் பிக்சர்ஸ், சம் பில்டிங்ஸு, சம் ஃபாரஸ்ட்டு, சம் பஜார்ஸு, சம் அவுட் சைடு வில்லேஜஸ், இதெல்லாம் வந்து என்னென்னா அந்த பிக்சர்ஸாக வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து அங்கே ஏலத்தில் வச்சுருக்கக்கூடிய பெயிண்டிங்ஸு. இதெல்லாம் என்னென்னா அந்த பார்பிசன்ஸ் அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த இடங்கள். ஸோ யூ வில் கெட் காட், மை ஃப்ரெண்ட் செட் டு மீ. நோ ஐ ஷண்ட், ஐ செட். ஐ எம் நாட் கோயிங் டு ரன் எனி ரிஸ்க். எனி ஃபார் எ லாங் டைம் ஐ டிடன்ட். And then a picture was put up and short red-faced man in a new top and hat, some well-known dealer who had bought quite a number, electrified the room by starting the bidding at a figure a little higher than any that he had yet given or that anything had reached. ஸோ அங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீ ஆக்சுவலாக வந்து நீயா வந்து இப்போ கேட்குறதுக்கு நீ மாட்டிக்க போகிற அப்படின்னு அவர் ஃப்ரெண்டு சொல்கிறாரு. இல்லை நான் மாட்ட மாட்டேன் கண்டிப்பாக, ஆனால் நீ எடுக்கிறது என்ன ரிஸ்க் எடுக்கிற அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை நான் ரிஸ்க் எடுக்கலை அப்படின்னு இவர் சொல்கிறாரு. ஸோ நல்ல அதுக்கப்புறம் என்னென்னா வேறு ஒரு பெயிண்டிங் மாரி கொண்டாந்து வைக்கிறாங்க. அதில் வந்து ஒரு பிக்சர் இருக்குது. அதை பார்க்குறோம்னா ஒரு உயரமான ஒரு ஆள் இருக்கார், கோட் சூட் போட்டு இருக்கார், அவரோட தலையில் வந்து ஒரு நீளமான தொப்பி இருக்குது. இதெல்லாம் வச்சு ஒரு பெயிண்டிங் இருக்குது. ஆனால் இவங்களை தவிர மற்றவங்க ஏலம் எடுக்க வந்த எல்லாருக்குமே வந்து அந்த பெயிண்டிங்கில் இருக்கிறது யார் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா அந்த ஏலத்தை நடத்துகிறவரே அவர் தான். மற்ற எல்லாருக்கும் தெரியும், ஆனால் வந்திருக்கவங்க இவங்க 2 பேருக்கும் தெரியல. பட் ஆனால் அது யாரோடையோ நினச்சிக்கிட்டு இவங்க 2 பேரும் இருக்காங்க. பட் ஆனால் இவங்க வந்தவங்களுக்கு தெரியும், ஆனால் வந்தவருக்கு தெரியும், ஆனால் கூட வந்தவனுக்கு யாருன்னு தெரியாது. ஸோ அந்த ஏரியாவே வந்து ஷாக் ஆகிற மாதிரி அவர் வந்து என்னென்னா டைரெக்டாகவே வராரு. அப்போ ஏலம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏலம் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு வந்தோடனே எல்லாருக்குமே என்ன ஒரு எலக்ட்ரிக் ஷாக் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீன் வந்து க்ரியேட் ஆகுது. So although the previous lots had run into 4 figures, they had all been modestly started at 50 guineas or 100 guineas with a gradual crescendo to which I had often safely contributing. But no sooner was the new picture displayed than the dealer made his sensational and bid 4,000 guineas, he said. So the guineas, that means the value of the sum of $1.05, that means 21 shillings in the pre-decimal currency. ஸோ கின்யாஸ் அப்படிங்கிறது இங்கே என்ன அப்படின்னா, கின்யாஸுங்கிறத எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும் அப்படின்னா கினி அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அதாவது வந்து பிக்சரை வந்து அந்த பிக்சரில் உள்ளவங்க டைரெக்டாக வந்தோன்னா எல்லாருமே ஷாக் ஆனாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து என்னென்னா அந்த 3000 2000 தான் கேட்டுட்டு இருந்தாங்க. பட் ஆனால் வந்தவர் என்ன அப்படின்னு பார்த்தாருன்னா அந்த பெயிண்டிங்கோட ஃபஸ்ட்டு ரேட்டே எப்படி கேட்குறாரு அப்படின்னா டைரெக்டாக வந்து 4000 கினியாஸ் அப்படின்னு கேட்டுட்டார். ஸோ 4000 ஃபிகரில் போச்சு அப்படின்னோடனே எல்லாருக்குமே ஒரு சடனாக ஒரு பெரிய ஷாக்கு. அது எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் சின்ன தொகையாக தான் ஏலம் ஆரம்பிக்கும். ஸோ 50 கினி 10 கினி அப்படின்னு தான் ஆரம்பிக்கும். பட் ஆனால் அப்படி ஆரம்பித்து 2000 3000 கினியில் தான் வந்து ஃபைனலாக முடிஞ்சிருக்கு. ஆனால் இவர் வந்து எடுத்தோடனே எதில் ஆரம்பித்தார் அப்படின்னா 4000 கினியாஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு பிக்சர்லேயே ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதை கேட்டோடனே வந்து என்ன எல்லாருக்கும் பெரிய ஷாக்கு. ஸோ அப்போ 1 கினியாவோட மதிப்பு எவ்வளோ அப்படின்னு பார்த்தா 1 கினியாவோட மதிப்பு வந்து $1, தட் மீன்ஸ் 1 பைசா. அதே நேரத்தில் 21 ஷில்லிங்ஸு. ஸோ ஷில்லிங்ஸ் அப்படிங்கிறது இப்போ நடைமுறையில் அது வந்து மதிப்பு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் ஏலம் இருக்கிற இடத்துல வந்து எந்த மதிப்பாக இருந்தாலும் அது வந்து முன்கூட்டியே இருந்தாலும் செல்லுபடி, அதாவது வந்து செல்லாத காசாக இருந்தாலும், ஏற்கனவே இப்போ வந்து நம்ம நாட்டில் 1000 500 அப்படிங்கிற பழைய நோட்டு வந்து செல்லாபடியாக இருக்குது. அதே நோட்டு வந்து இந்த ஏலத்தில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த ஏலத்தில் அந்த நோட்டை எடுத்துப்பாங்க. வேறு எங்கே பேங்க்கில் கொடுத்தாலும் சரி, கடையில் கொடுத்தாலும் சரி, இது வந்து செல்லாதுன்னு சொல்லிவிடுவாங்க. ஆனால் ஏலம் எடுக்கிற இடத்துல வந்து பெயிண்டிங்ஸ்க்காக நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அங்கே வந்து ஏற்கனவே வந்து இது வந்து கவர்மெண்ட்டு
ஏற்கனவே வந்து பிரிண்ட் ஆன நோட்டு. ஸோ அதனால் அப்படிங்கிறதுனால அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த இடத்துல மட்டும்தான் என்னென்னா ஏற்கனவே பயன்படுத்தின அந்த காசெல்லாம் வந்து உபயோகமாகும். ஸோ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து என்னென்னா இதெல்லாம் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நடக்கக்கூடிய அந்த ஆக்ஷன் பிளேஸில் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கில் இருக்காங்க முதல்ல. அண்ட் there was a rustle of excitement and a little end of the I heard my own voice saying, and 50 a terrible silence followed, during which the auctioneer looked inquiringly first at the opener and then at the company generally. ஸோ இந்த ஷாக்கில் இருக்கும்போது என்னென்னா திடீர்னு அந்த அங்கே இருக்கக்கூடிய கூட்டத்தில் வந்து ஒரு சின்ன சலசலப்பு ஏற்படுது. அந்த கூட்டமெல்லாம் என்ன பார்க்குறாங்க அப்படின்னா திடீர்னு வந்து இங்கேயும் அங்கேயும் பேசிக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க, இவ்வளோ பெரிய அமௌண்ட்டில் போகுதுன்னு பேசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னென்னா வந்து நானும் இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தேன். நான் என்ன பண்ணிட்டேன், சும்மா இல்லாமல் எப்போதும் கேட்குற மாதிரி பழக்க வழக்கத்தில் நானும் என்ன பண்ணிட்டேன், வாயை விட்டுட்டேன். என்ன அப்படின்னா 10 கினியாஸ் 15 கினியாஸ்னு கேட்டுட்டு இருந்தவன் அவர் 4000 கினியாஸ்ன்னு சொன்னோன்னா அவர் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்தோன்னே எனக்கு என் வாயில் என்ன வந்துருச்சு அப்படின்னா 4050 கினியான்ஸ்னு வந்துருச்சு. ஸோ ஏற்கனவே 4000 இருந்தது, இப்போ ப்ளஸ் வந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா 50 கினியான்ஸ் ப்ளஸ் ஆயிருக்கு. அப்போ இப்போ டோட்டலோட அமௌண்ட் அந்த பிக்சரோட அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 4050 கினியாஸ். ஸோ அந்த கேட்டதுக்கு யார் யாரெல்லாம் இப்போ வந்து ஏலம் கேட்குறாங்களோ அவங்கவுங்க கையில் வந்து ஒரு கார்டு இருக்கும். ஓகேவா? இப்போ ஏற்கனவே ஒருத்தர் கேட்டிருக்காரு அப்படின்னா அவர் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு கார்டை அப்படி வந்து கையால் தூக்குவார். அந்த கார்டுக்கு ஒரு நம்பர் இருக்கும், அவருக்கோட நம்பர். இப்போ யார் ஏலம் கேட்குறாங்களோ அந்த நம்பரை சொல்லி கூப்பிடுவாங்க. கேட்டதுக்கப்புறம் அவர்கிட்ட அதை சப்மிட் பண்ணுவாங்க, பணம் வாங்குவாங்க. அந்த மாதிரி இப்போ அடுத்தது நான் கேட்டிருக்கேன், எனக்குன்னு ஒரு நம்பர் இருக்குது, நான் வந்து கையை தூக்கிட்டேன். ஸோ என்னுடைய நம்பர் என்னென்னா 28. ஸோ நான் கையை தூக்கிட்டு என்ன சொல்லிட்டேன் அப்படின்னா 4050 கினியாஸ்ன்னு சொல்லிட்டேன். ஸோ அதுக்கு அடையாள கார்டை நான் காமிச்சிட்டேன், என்னுடைய நம்பர் 28. ஸோ அப்படியே வந்து இப்போ எல்லோரும் என்ன ஆகிட்டாங்கன்னா அமைதி ஆகிட்டாங்க. 4050 கினியாஸ் அப்படின்னு போனோன்னா இன்னும் எல்லோரும் ஷாக் ஆகிடுச்சாங்க. அதே நேரத்தில் ஆக்ஷனரும் என்ன ஷாக் ஆகிட்டார். ஃபஸ்ட்டு அவருக்கு இங்கே என்ன நடக்குதுன்னே புரியல, ஒன்றும் புரியல. எல்லாரையும் பார்க்குறாரு, கூட்டத்தை பார்க்குறாரு. ஏற்கனவே ஏற்கனவே வந்த அந்த ரிச்சர்ட் பர்சனை பார்க்குறாரு, அதாவது 4000 கினியாஸ் கேட்ட பர்சனை பார்க்குறாரு, திருப்பி கூட்டத்தை பார்க்குறாரு, இப்போ வந்து என்னையும் சேர்த்து பார்க்குறாரு. அவருக்கு ஒரு நிமிஷம் வந்து அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னே அவருக்கு புரியல. ஓகேவா? ஸோ இதோட வந்து இப்போ ஃபஸ்ட் பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டை நெக்ஸ்ட்டில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, ஸோ தேங்க்யூ, தேங்க்ஸ் டு ஆல்.